வர்தா புயலின் பாதிப்பிலிருந்து சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மீள முடியாமல் தவிக்கும் நிலையில் சென்னையின் நகர பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் ஜனத்திரள் கொண்ட சென்னையின் மாநகர பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட போதுமான அளவில் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் ஆங்காங்கே சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் அரசின் நிலையை உணர்ந்து பொறுத்துக் கொள்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். சென்னை கே நகர் பகுதியில் மின்வெட்டு காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். பால் உள்ளிட்ட எளிதில் கெடும் பொருட்களை சேமித்து வைக்க இயலாமல் தவிப்பதாகவும் முதியோரின் நிலை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை என்றும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த 2 நாட்களை விட நிலைமை சற்று சீரடைந்திருந்தாலும் மின் விநியோகம் முழு அளவில் சீரடையும் என நம்புவதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுன்றது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா 3 நாளைக்கு ப்ராப்பராக கடை திறக்கலை, நிறைய இஷ்யூஸ் இருக்குன்றப்போ கரண்ட் கொஞ்சம் சீராக எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக நாங்கள்லாம் ஒரு கம்யூனிகேஷன் இதிலே சோஷியல் நெட்ஒர்க்கில் இருந்து பழகிட்டோம். எங்களுக்கு இந்த 3 நாளுன்றது ரொம்ப ஒரு வெளிச்சம் இருந்தும் இருட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வயசானவங்கள்லாம் உட்காந்துட்டே கிருஷ்ணா ராமான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே பண்ண முடியல, எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல, எழுந்து நடமாடவும் முடியல. தண்ணியே இல்லை. முதல்ல கரண்ட் இல்லாதனால வாட்டர் சப்ளை கம்ப்ளீட்டாக இதாக எடுத்து ஏதோ டைமை ஓட்டின்னு இருக்கோம். அவ்வளோதான். கடவுளுடைய பேரை சொல்லிவிட்டு அப்படியே காலத்தை கடத்தின்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். ரோட்லேயும் நிறைய செடியெல்லாம் விழுந்துருக்கிறதுனால ரோட்டில் போய் கடைக்கு போய் எதுவும் வாங்கிட்டு வரவும் முடியல. பவர் கட்டுனா உங்களுக்கு தெரியும், முக்கியமானது பவர் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. வீட்டில் எந்த வேலையும், அதுவும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சமையல் பண்ண முடியாது. வீட்டில் வெளிச்சம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? கேண்டில்ஸ் கலைஞ்சால் வேலண்டி கேண்டிலே கிடைக்கல. எல்லா கடையுமே மூடி இருக்குது. பட்ட துன்பம் இவ்வளோ இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள்.